நண்பர்களே, இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்க பப்பாளி மரத்தில் சின்ன மரம் தான். இங்கே பாருங்கள், காயெல்லாம் பெருசாயிருச்சு. இங்கே பாருங்கள், அடியில் கூட ஒரு பெரிய காயெல்லாம் பார்த்தீங்களா இருக்கு. இதுக்கப்புறம் இந்த காய் இல்லாமல் கொய்யாப்பழம்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம வீட்டில் இருந்து. இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் எல்லாம் ஃபுல்லாக கொய்யாப்பழம் இருந்துச்சு. இந்த சீசன் முடிஞ்சோடனே அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டிலலாம் நிறைய பேர் பறிச்சுட்டு போயிட்டாங்களா, கொய்யாப்பழம்லாம் நிறைய முடிஞ்சிருச்சு. அப்புறம் நிறைய வித்தியாசமான செடிகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே பாருங்கள், ஒரு கத்தரிக்காய் வேறு காய்ச்சி தொங்குது. அங்கே ஒரு தூரத்தில் ஒரு செடியில், இங்கே பாருங்கள், இங்கே இந்த செடியிலேயே இன்னொரு 2 காய் பார்க்கலாம் காய்ச்சிருக்கு. அப்புறம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மிளகா காட்டுறேன் பாருங்க. வித்தியாசமான இல்லை, நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் சரியான பயங்கரமான ஒரு காரமான ஒரு மிளகாய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த வலைக்குள்ள என்ன செடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த பட்டர் ஃப்ரூட் அப்படிங்கிற ஒரு செடி. ஆனால் இந்த செடி சரியான நல்ல ரேட்டு, அதனால தான் இந்த செடி இங்கே இருக்குது. அப்புறம் மறைச்சி வச்சாட்டி மாடு சாப்பிட்டு போயிடுமா, அதுதான் பிரச்சனை. அதனால தான் இந்த செடி இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பயங்கரமான காரமுள்ள ஒரு மிளகாய் செடியை காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, மூட்டை மிளகாய்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி வெண்ணெய் மிளகான்னு கூட சொல்லுவாங்க. அப்படியே ஒரு நெய் மிளகாய்ன்னு சொல்லுவாங்க அந்த மிளகாயை. ஃபுல்லாக அந்த செடி ஃபுல்லாக இருக்கா, நிறைய காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த செடி ஃபுல்லாக அந்த காய் இருக்குது. ஒரு காய் பழுத்தும் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா பழமாக இருக்கேன்ட்டு பறித்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, சரி. மற்ற மிளகாய்களை விட இது பயங்கர காரமாக இருக்கக்கூடிய ஒரு வகை மிளகாய். அப்புறம் தூரத்தில் இருந்து செடி ஒன்று காட்டினேன், கத்தரிக்காய் செடி. இங்கே பார்த்தீங்களா, நல்லா பெரிய நீட்டமான கத்தரிக்காயெல்லாம் இருக்குது இங்கே. அப்புறம் இன்னும் நிறைய செடி இருக்குது நண்பர்களே. அப்புறம் அதெல்லாம் இனி வர விலாகில் உங்களுக்கு எல்லா செடிகளையும் காட்டுறேன். அதெல்லாம் எப்படி இங்கே பராமரிக்கிறோன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வித்தியாசமான செடிகள் எல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்புறம் இந்த செடியை நம்ம ஷார்ட்ஸில் காமிச்சிருக்கோம். இந்த செடி கீரை தான். இது ஒரு கீரை செடி, புளிச்ச கீரைன்னு செடின்னு நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் காமிச்சிருக்கோம். அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் செடிகள் இங்கே நிறைய இருக்குது. இனி ஒரு விலாகுலையும் வீடியோலையும் உங்களுக்கு அந்த செடிகள் எல்லாம் காட்டுறேன். சரி நண்பர்களே, அப்புறம் நம்ம கோழிங்களெல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் அடைப்படுத்திக்கிச்சு. இப்போ அதெல்லாம் காட்டுறேன் பாருங்களேன். பார்த்தீங்களா, எல்லாம் படுத்து கிடக்கு நோயின்னு நினைப்பீங்க, ஆனால் எல்லாம் அடைப்படுத்து கிடக்கு. இங்கே ஒரு கோழி, இந்த கோழி, இங்கே 3, பாருங்க, கொடாப்பையே சுற்றி ஒரு கோழி வருது. இது எல்லாமே அடைப்படுத்திருக்க கோழிங்க தான். ஏன்னா நம்ம கூட்டை க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணோன்னே இவங்களுக்கு அடைச்சி வச்சுருக்கனால படுத்த இடம் இல்லாமல் கொடாப்பை சுற்றியே படுத்து கிடக்காங்க எல்லோரும். ஒயிட், அப்புறம் இதெல்லாம் பிளாக், நல்லா டார்க் பிளாக், எல்லாம் ஒரே ஒரு ஒயிட் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டாங்க, அவங்கெல்லாம் முட்டை விட்றவங்க. அப்புறம் சேவல் கோழிகள் எல்லாம் தான் வெளியே போயிடுச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு செடி இருக்குது. அது என்ன செடின்னு இந்த கோழி பக்கத்தில், இது என்ன செடின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களை. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.